ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன போகிறோம். ஸோ எம்ஐ மொபைலை வந்து எப்படி வந்து ஃப்ளாஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு எம்ஐ மாடலுக்கும் வந்து ஃப்ளாஷ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வெளியே பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நீங்கள் எம்ஐ மொபைலில் வந்து ஃப்ளாஷ் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷிங் சாஃப்ட்வேர் வேணும். எம்ஐயோட ஃப்ளாஷிங் சாஃப்ட்வேர். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நெட்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாடல் வந்து மொபைல் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த ஃப்ளாஷிங் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், டேரக்ட் லிங்க். அந்த லிங்க் மூலமாக இதில் வந்துடலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸில் இப்படி தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்களா எம்ஐ மாடல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் என்ன மொபைலுக்கு வந்து ஃப்ளாஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாடலை வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எம்ஐயோட எல்லா மாடலும் இதில் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. அந்த மாடலில் நீங்கள் பர்டிகுலர் மாடலில் நீங்கள் யூஸ் பண்ணுற மாடல் வந்து செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இதுமாரி வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். அதில் வந்து டவுன்லோட் ஃபுல் ரோம் அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து டவுன்லோட் பண்ணிங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து ஃப்ளாஷிங் அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் அப்டேட் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபோனில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் புட் அப்டேட் அப்படின்னு இருக்கும். அந்த ஃபைல்ஸை தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட் புட் அப்டேட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் உங்களுடைய மொபைல் மாடல் வந்து கீழே வந்து கொடுத்துருவோம். ஸோ அந்த மாடலுக்கு தகுந்த நீங்கள் அந்த ஃப்ளாஷிங் ஃபைல்ஸை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஃபைல்ஸை வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபைலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2GB இல்லைனா 1.9 GB அந்த சம்திங் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்டர்நெட் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுமே வந்து டூல்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைலும் வந்து ரெண்டுமே வந்து டவுன்லோட் ஆகிரும். உங்களுக்கு அந்த டூல்ஸ் வந்து டவுன்லோட் ஆகலாம். நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலமாகவும் நீங்கள் அந்த டூல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டூல்ஸோட MP வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ ஃப்ளாஷ் டூல்ஸ். ஸோ 45 MB சம்திங் இருக்கும் அந்த ஃபைலு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த ஃப்ளாஷிங் சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலையும் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டுமே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்ஐ ஃப்ளாஷ் அப்படின்னு டூல்ஸ்னு சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ நார்மலாக எப்படி ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்களோ அதேமாதிரி இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க எம்ஐ ஃப்ளாஷ் டூல். நீங்கள் எம்ஐ மொபைலில் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எம்ஐ மொபைலில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டமில் காப்பி பண்ணி வச்சுங்க. ஏன்னா வந்து ஃப்ளாஷிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாமே எரேஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய எம்ஐ மொபைலில் பேட்டர்ன் வந்து மறந்துட்டீங்களா ஃப்ளாஷ் பண்ணுறது மூலிமா அந்த பேட்டர்னையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் ஃப்ளாஷ் பண்ணுறது மூலிமா ஸோ எம்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 மெத்தடில் வந்து ஃப்ளாஷ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் சொல்லி கொடுக்குற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தட். உங்களுக்கு மீதி 2 மெத்தடும் வந்து வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த மெத்தடுக்கான வீடியோஸ் வந்து போகிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா MU10லேருந்து MU11 வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஸோ அந்த மொபைலுக்கான அந்த ரோம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் என்ன மாடல் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாடலுக்கான அந்த ரோம் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் ஃபுல் ரோம் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலே உங்களுடைய MU10லேருந்து MU11 வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு அதுக்கான வீடியோஸ் வந்து வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோஸை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷிங் டூல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதுமாரி இருக்கும். அதில் வந்து செலக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சு அந்த ஃபைல்ஸ் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கு முன்னாடி அந்த ஃபைலுக்குள்ளே போகும்போது இமேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஃபைல் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருங்க. செலக்ட் பண்ணி வச்சா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும். பட் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ உங்களுடைய எம்ஐ மொபைல் எடுத்துங்க. நீங்கள் எந்த மொபைலுக்கு வந்து ஃப்ளாஷ் பண்ணணும்னு நினைக்கலாம் அந்த மொபைல் எடுத்துங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் எதுக்காக வந்து ஃப்ளாஷ் பண்ணுறேன்னா இந்த மொபைலோட பேட்டர்ன் வந்து மறந்துட்டாங்க. பேட்டர்ன் என்ன பேட்டர்ன் வந்து போட்டனே தெரியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃப்ளாஷ் பண்ணி அந்த பேட்டர்ன் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஃப்ளாஷ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன மொபைல் வந்து ஃப்ளாஷ் பண்ணணும்னு நினைக்கலாம் அந்த மொபைல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பவர் பட்டன் ப்ளஸ் வந்து வால்யூம் டவுன் பட்டன் ரெண்டையும் சேர்த்து அட் டைமில் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டமில் அந்த ட்ரைவ் வந்து டிடெக்ட் ஆகும். அப்படிலாம் வந்து டிடெக்ட் ஆகுது. உங்களுடைய எம்ஐ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் பண்ணிடுங்க. பவர் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பவர் பட்டனும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் டவுன் பட்டனும் அட் டைமில் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆன் பண்ணும்போது. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாஸ்ட் மோட் அதாவது ஃப்ளாஷிங் மோடுக்கு வந்து போகும். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆகாது உங்களுடைய லேப்டாப்பில். ஸோ அந்த ட்ரைவில் அந்த ஃப்ளாஷிங் டூலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டாது அந்த ட்ரைவ். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதுமாரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஒரு ரோபோட் மாதிரி வரும். ஸோ ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா கேபிள் எடுத்துங்க. உங்களுடைய மொபைலில் ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு உங்களுடைய பிசியில் வந்து அதில் வந்து இன்செர்ட் பண்ணிடுங்க USB கேபிள் எடுத்து. ஸோ இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஃபைல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுமாரி வந்து ஒரு ட்ரைவ் வந்து டிடெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் டவுன் பட்டன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர் பட்டனும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி இந்த இது கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிங்களா மட்டும்தான் வந்து இந்த டிடெக்ட் ஆகும். பட் இதெல்லாம் வந்து டிடெக்ட் ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது டிடெக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே வந்து ஃப்ளாஷ் அப்படின்றது வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல்ஸ் வந்து லோட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் ஃப்ளாஷ் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் வந்து ஃப்ளாஷ் ஆயிரும். நார்மலாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.